ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான நமஸ்காரங்கள். இந்த பதிவு பாபாவினுடைய வியாழக்கிழமை அருள் ஆசீர்வாதத்தோட தொடங்குது. ஏன்னா எல்லாருக்குமே வியாழக்கிழமைனா பாபாவை அவருடைய கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணணுங்கிறது தான் விருப்பமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அவசரமான காலகட்டத்தில் நம்மளால் வியாழக்கிழமையில கூட பாபாவை போய் தரிசனம் பண்ண முடியலன்னு சொல்லி நிறைய பேருக்கு வருத்தமும் இருக்கும். கோவிலுக்கு போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, சாயின்னு நாம மனசார அவரை நினைச்ச மாத்திரத்திலேயே பாபா நமக்கு அருள் புரிவார். கோவிலுக்கு போய் நாம வழிபாடு செய்யும் போது இன்னுமே நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கும் தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக போக முடியலையேன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. பாபா ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு கோவில் தரிசனத்தை கொடுத்துருவாரு. அப்படித்தான் இன்னைக்கு நீங்க வீட்டில் இருந்தபடியே சாய் விஸ்வநாத் மந்திர் பாபாவினுடைய தரிசனத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவருடைய தரிசனம் போதுங்க நம்மளுடைய அனைத்து விதமான சங்கடங்களையும் நீக்கி அருளும். இன்றைய தினம் வியாழக்கிழமை பாபாவுக்கு அபிஷேகம் அலங்காரம் அற்புதமாக நடந்தேறியது. அதைத்தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. பால் அபிஷேகமும் சரி, தயிர் அபிஷேகமும் சரி, பாபாவினுடைய அபிஷேகத்தை பார்க்கும்போது நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் தொலையும். நம்முடைய புண்ணிய வினைகள் நாம் செஞ்ச முன்ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்துடைய பலன்தான் இப்படி பாபாவை நாம் நம்ம வீட்டில இருந்தே தரிசிக்கக்கூடிய அருளும் ஆசீர்வாதமும் கிடைச்சிருக்குது. ஏன்னா எல்லாராலையும் பாபாவினுடைய தரிசனத்தையும் அவருடைய அருளையும் பெற இயலாது. யாரெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் பாபாவை தரிசனம் பண்ண முடியும். அவருடைய அருள் மட்டும் போதுங்க. நமக்கு பொருள் பற்றிய கவலையே வேண்டாம். பொருள் அனைத்தும் தானாக வந்து சேரும். நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் சீக்கிரமே சரியாயிடும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை துளிர் விடுது தெரியுங்களா? அதுதான் பாபாவினுடைய அருள். அவருடைய தாரக மந்திரமே நம்பிக்கை, பொறுமை. இந்த நிமிஷம் இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற உங்கள் எல்லாருக்கும் எல்லா வளமும் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி நான் பாபா கிட்ட வேண்டிக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இது எப்போ தீரும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மனசில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. கவலைப்படாதீங்க. பாபாவினுடைய தரிசனம் நம்மளோட எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வைக்கும்னு சொல்லி மனசார நம்புங்க. இந்த பதிவை பார்த்து இந்த நொடி தொடங்கி உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் தீரும். வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் அனைத்தும் உங்களை வந்து சேரும். எந்த கஷ்டம் வந்தாலும் சரிங்க, பாபாவுக்கிட்ட நாம் வச்சிருக்கிற நம்பிக்கையில் ஒரு துளி கூட குறைஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. தினமும் சாயி சாயின்னு நாம் சொல்ல சொல்ல நம்முடைய சங்கடங்கள் எல்லாம் படிப்படியாக குறைவதை நம்மால் உணர முடியும். எந்த ஒரு கட்டத்திலையும் பாபா நம்மளை கைவிட மாட்டாருன்னு சொல்லி நீங்கள் பரிபூர்ணமாக நம்புகிற பட்சத்தில் பாபாவினுடைய உதவியை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். கஷ்டம் வரும் போது நாம கடவுளை நிந்திக்கிறோம். அந்த தப்பை மட்டும் எப்பவும் செஞ்சிடாதீங்க. கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமா நமக்கு விளங்கக்கூடிய சத்குரு சாய்நாதருடைய நாமத்தை நாம சொல்ல சொல்ல நம்முடைய கர்மவினை தீர்றதோட நம்மளுடைய கஷ்டங்கள் தீருவதோடு நாம் என்ன கேட்குறோமோ அதெல்லாம் தக்க தருணத்தில் பாபாவின் அருளோடு நம்மை வந்து சேரும். இதில் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கை, பொறுமை. இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் பாபா கிட்ட கொடுத்துக்கிட்டே இருந்தால் போதும். பாபா வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய பக்தர்கள் கிட்ட கேட்ட காணிக்க இது மட்டும்தான். நம்பிக்கையோடவும் பொறுமையோடவும் பாபாவை வணங்கி அவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பரிபூர்ணமாக பெறலாம். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி.